जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो पलसारपक्षितं उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं। माता पिता गुरु குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன். நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய சேனலில் வார ராசி பலன் அப்படின்னு சில பலன்களில் நம்ம பார்க்குறோம். இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், எந்த கோவிலுக்கு போனோம், நம்மளுடைய வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையிலே 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையில் ஆங்கிலம், அதாவது தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 8ஆம் தேதி வரையில் நமக்கு எப்படி இருக்குது, நம்ம 12 ராசிக்கு பொது பலன்கள்லாம் எப்படி இருக்குது, பொது பலன்கள் எப்படி இருக்குது, நம்ம என்ன செஞ்சுக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறையா விஷயங்கள் இதில் சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் என்ன சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன, நமக்கு பாதகமான விஷயங்கள் என்ன, நம்ம எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வாரத்தில் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதே போல் கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, கிரக அமைப்புகள் இப்போது கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போது மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. கிரகங்கள் இப்போ மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன? சூரிய பகவான் ஆடி மாதத்தில் இருக்கும் பொழுது, கடகத்தில் இருக்கும் பொழுது சூரியன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தட்சிணாயன புண்ணிய காலமாக மாறுது. சூரியன் அங்கே இருக்கார். ஆவணி மாதம் பிறக்கும்பொழுது சூரிய பகவான் எங்கே வருவார்? சிம்மத்தில் வர்றார். சிம்மத்தில் சூரிய பகவான் இருக்கார். அப்போ நம்ம சிம்ம ராசியிலேருந்தே கணக்கு பண்ணுவோமே. சிம்மத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், சிம்மத்திலேயே கேது, கன்னியில் ஜாதகத்தில் செவ்வாய், அப்படியே கிரகங்கள் வந்துட்டே இருக்கும் பொழுது கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி, ராகு, சனி வக்கரகதி அப்படின்னு சொல்கிறது. இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது ஆவணி 2ஆம் தேதி பார்க்கும்போது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கார், சுக்கிரன் குரு மிதுனத்தில் இருக்கார், புதன் கடகத்தில் இருக்கார். இதுதான் அந்த கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்பு படி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய 12 ராசிக்கு அஸ்வினி நட்சத்திர பர்யந்தம் ரேவதி நட்சத்திரம் வரையில் எப்படி இருக்குது, மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் எப்படி இருக்குது, நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பரிகாரங்கள் நம்ம செய்தால் நமக்கு வாழ்க்கைக்கு நல்லது. எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை தாண்டி நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கோம். எவ்வளவோ நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே இது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, யாழ்ப்பாணம் மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க நிறைய கால்ஸ் வரதெல்லாம் யூஎஸ்லேருந்து, கனடாலேருந்து, யூகேலேருந்து, லண்டன்லேருந்து, இது போன்ற பல நாடுகள்லேருந்து நம்மளுடைய விஷயங்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. நிறையா பேர் கேட்குறாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள் மட்டுமே. அப்போ இந்த பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சில பேருக்கு 100% அப்படியே பலிக்கும். 100% சாமி சொல்கிறது அப்படியே என் ராசிக்கு அப்படியே பலிக்கிறது, குருஜி சொல்கிறது அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இது பாதி தான் கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது, பாதி பொருத்தமாக இல்லை. அவரவர் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிறந்திருக்கும் போது ஜென்ம ஜாதகம், ஜென்ம லக்னம் எப்படி இருக்கும், உங்களுடைய விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காணொலி மூலமாக, ஒரு வீடியோ கால் மூலமாக, ஒரு கூகுள் மீட், ஒரு ஜூம் மீட்டு, இல்லைனா நார்மல் வாட்ஸ்அப் வீடியோ கால், அந்த மாதிரி ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. எந்த ஆலயத்துக்கு போகணும், இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், திருமண வாழ்க்கை, எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? வாங்க 12 ராசிகளுக்கான பலன்களை தற்பொழுது பார்க்க போகிறோம். மகர ராசி நேயர்களை, உங்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்கள் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும், தமிழ் மாதத்தில், ஆங்கில மாதம் 18லேருந்து 24 வரைக்கும் எப்படி இருக்கும். பொதுவாக மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது முன்னேற்றத்தின் வாசல் உங்களுக்காக திறந்திருக்கும். ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா
மகர ராசி பொறுத்தளவுக்கு இந்த 7.5 சனி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே, கெடுதலான சில விஷயங்கள்லாம் முடிய போகிறது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், கவலைப்படாதீங்க. சலனமான வாழ்க்கைக்கு ஒரு சில சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லதே அமையும். மனசு சஞ்சலமாக இருக்குது, நான் ரொம்ப சலனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சஞ்சலமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சூழ்நிலை வந்து அமைதியாகும், நல்ல அமைதியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பம் ஒற்றுமையோடு அமையும். குடும்ப ஒற்றுமை, குடும்ப சந்தோஷம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். வேலை வாய்ப்பு, தலைமை பதவியிலான மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் தலைமை பதவியிலே நீங்களே இருப்பீங்க, இப்போ அடுத்தது வருவாங்க இல்லையா, சில பேர் அந்த பொறுப்பு, தலைமை பொறுப்புலேருந்து மாறி உங்கள் பொறுப்புக்கு வேறு ஒருத்தர் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் நிறைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்தால் சில விஷயங்கள்லாம் சரியாயிடும். எதிர்பாராத நல்ல செய்திகள் திருமணத்தில் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். வியாபாரம், சொத்து, பழைய சொத்து விற்பனைக்கு பலன் தரும். பழைய சொத்து விற்கிறது, பழைய சொத்து வாங்குறது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். சொத்து சம்பந்தமான சில கேஸ்லாம் கூட நல்லபடியாக பேசி தீர்வு காண்றதுக்கான வழிமுறைகள் உண்டு. அடுத்ததாக விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்களுக்கு சில பேருக்கு திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. அவிட்டத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. விவாகரத்து வழக்குகள் தீர்வு நோக்கி பயணிக்கும் சில பேருக்கு. உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மாணவ மாணவிகள் படிப்பில் முழு கவனம் தேவை. முதுகு வலி, எலும்பு சம்மந்தப்பட்டதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். காலபைரவர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். எப்போதுமே காலபைரவர் வழிபாடு என்றைக்குமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். என்றைக்குமே காலபைரவர் தான் உங்களுக்கு சிறப்பானவர். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அடுத்ததாக உங்களுடைய சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். விவசாயம் சிறப்பாக இருக்கக்கூடிய அதிக மகசூல், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ள பாதிப்பால் நிவாரணம் கிடைக்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு வரும். அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு நிறைய லாபம் தரக்கூடியதாக இருக்கும் கலைத்துறை. தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம். பைரவர், ஆஞ்சநேயர், பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா கோவில், இதெல்லாம் நீங்கள் டைம் இருந்ததுன்னு போயிட்டு வாங்க. என்றைக்குமே மகர ராசிக்கு வந்து பிரம்மாவுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணுங்க. அது ரொம்ப விசேஷம். பிரம்மாவுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி மகர ராசிக்காரர்கள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு அடிக்கடி வந்து மறையும். ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, சூழ்ச்சிகள் பயங்கரமாக பண்ணுவாங்க. உங்ககிட்ட சிரித்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பின்னாடி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கும் மகர ராசிக்காரர்கள் மற்றவர்களை நம்பக்கூடாது. நம்பினால் மோசம் போவீர்கள். கொடுத்த பணம் கிடைக்காது. ஒன்றும் இல்லைங்க, சொந்த பந்தத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணி கோல் சொல்லி, இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பத்தில் ஒரு நாரதர் எப்போதுமே இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு நாரதர் இருப்பாங்க. அவங்க நல்ல குடும்பம் நன்னா இருக்கும், கணவன் மனைவி குழந்தைகள் அப்படியே எல்லாமே நன்னா இருப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு நாரதர் இருப்பாங்க. இந்த நாரதர் வேலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது நாரதர் கழகம் நன்மையில் முடியும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த குடும்பத்தில் அது அந்த நாரதர். ஆனால் இந்த நாரதர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சொல்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே சொல்கிறது இங்கே சொல்கிறது, தேவையில்லாமல் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகளை ஏற்படுத்துறது. அந்த நாரதருக்கு வந்து கழகம் நன்மையில் முடியுங்கிறது அது இருந்தது. ஆனால் இந்த நாரதர் அப்படி இல்லையே, பிரிக்கிறதுக்கெல்லாம் பார்க்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் மகர ராசி பொறுத்தளவுக்கு தெய்வ அனுகிரகத்தை நிறையா பாருங்கள். தெய்வ வழிபாடெல்லாம் நிறைய இது பண்ணுங்கள். சித்தர் வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். மனசளவில் நீங்கள் கொஞ்சம் சஞ்சலமாக தான் இருக்கீங்க, சரியாயிடும், கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. சரியா?